நம்முடைய எதிர்காலங்களை நம்முடைய கையில் அல்ல, ஆண்டவருடைய கையிலே வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் தருவாராக. ஆமேன். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஸோ உங்களுடைய மனதுக்குள்ள நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமாய் நம்ம நடக்க வேண்டிய அவசியம் உண்டு. உலகத்தில் இருக்கிறவர்கள் பாருங்கள், எத்தனையோ பேர் ரொம்ப ஞானமாய் ரொம்ப சம்பாத்தியத்தில் சமுதாயத்தில் முன்னாடி அந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த வாழ்க்கையெல்லாம் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த யூத் மீட்டிங் முடித்ததற்கு பிற்பாடு உங்களுக்குள்ளே ஒரு யோசனை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய பெரிய ஆபத்தே என்ன அப்படின்னா, நீங்கள் சும்மா இருக்கிறது அப்படின்னு சொன்னால் படிக்காமல் வேலைக்கு போகாமல் இருக்கிறது அல்ல. நீங்கள் மொபைலில் ஒரு டைமை யூஸ் பண்ணீங்கன்றா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் மொபைல் பார்க்குறீங்கன்னா கூட கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும். வேதம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அதனால் இந்த டைம், இந்த காலங்கள் திரும்பி கிடைக்காது. அதனால் மற்றவங்களோட என்ன பண்ணினாலும் அந்த நேரங்களெல்லாம் நமக்கு அது ரொம்ப நாளெல்லாம் நம்மளால் கொண்டு போக முடியாது. யாரோட நீங்கள் பேசினாலும் அவங்கள வாழ்க்கை துணையாய் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது. அவங்க லாங் லைஃப் நம்மளோட இருப்பாங்க அப்படின்னு யாரையுமே டிசைட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அப்படி இருக்க முடியாது. முன்னாடி இருக்கிற அவங்க கொடுக்குற நம்பிக்கை, அவங்களுடைய அட்ராக்ஷன், இதை பார்த்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைக்கவே கூடாது. அதனால் மோஸ்ட்லி இந்த யூத் மீட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவு நீங்கள் +2 படித்து முடித்தவங்களுக்கு மேலே தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால் இப்போவே ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிலைவரமான ஒரு இடம்ன்றது ஒன்று அவசியமான ஒன்று, நிலையான இடம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உறுதியான இடத்திலே ஆணையாய் கடாவுவேன். அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம், அந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டு, இந்த மாதிரி நீங்களே போட்டு ரொம்ப குழப்பிட்டெல்லாம் இருக்காம ஒன்றே ஒன்று முடிவெடுத்துட்டிங்களா, அதில் காலடி எடுத்து வச்சிட்டிங்களா, கண்டிப்பாக எவ்வளவு உங்களுக்கு ஞானம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கிற காலடியை உறுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அது உங்களுக்கு ஆமென், அது உங்களுக்கு தெரியாத ஃபீல்டாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வருத்தமே படாதீங்க. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உயர்வுக்காக காத்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று மனசில் நினச்சி, இப்போ பாருங்களேன், நிறைய பேர் இந்த குரூப் எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த குரூப் எக்ஸாம் இருக்குது பாருங்களேன், ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி 3 இயர்ஸ் வெயிட் பண்ணி இந்த மாதிரி. ஆனால் இந்த உண்மையிலேயே இந்த குரூப் எக்ஸாம் எல்லாம் யார் எழுதணும் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அதை படித்து அப்படி தான் எழுத முடியும். ஏன்னா குரூப் எக்ஸாம் எழுதுகிறவங்க 10,000கணக்கான பேர் எழுதுகிறாங்க. அதில் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் பேர் தான். அதையே நம்பி அதையே யோசித்து இந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஞானமாய். அதனால் நான் நம்புகிறேன், உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் இருக்காங்க. ஆனால் நான் உங்களை எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஒன்று மட்டும் நினைத்துங்கள், முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய பிஸ்னஸில் கண்டிப்பாக பணமாக இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களுடைய உழைப்பும் ஆண்டவருடைய தயவும் உங்களுடைய உழைப்பும் தான். ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு வேதம் சொல்கிறது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும். அப்போது ஆண்டவர் எடுத்த உடனே ரொம்ப கிராண்டாக ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. நீங்கள் எப்படி வளரணும்னு ஆண்டவர் நினைக்கிறாருன்னா, நீங்கள் மெதுவாய் ஒவ்வொரு படியாக வளர்ந்தால்தான் சரியான வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியும். அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சைக்கிள் தான் ஓட்டணும், அதுக்கப்புறம் டிவிஎஸ் 50 தான் ஓட்டணும், அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் புல்லட் வாங்கணும். ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு எடுத்த உடனே என்ன தான் ஆசைன்னா கேடிஎம் தான் ஆசை. அந்த மாதிரி நம்ம ரொம்ப இதுவாக அப்படிலாம் இல்லை. அப்போ தான் நம்மளால் அந்த வளர்ச்சியை நம்ம பார்த்து சந்தோஷப்பட முடியும். அதனால் யாராவது இங்கே இருக்கிறவங்க எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் நம்புகிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய முழங்காலும்
உங்களுடைய கடினமான உழைப்பும் இருக்குமானால் நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு நடக்கிறதானால் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுடைய தகப்பனார் யாராவது உங்க அப்பா ஒரு நல்ல ஒர்க் பண்ணுவாங்களா? இப்பவே உங்க அப்பா இடத்துல சேர்ந்து நீங்க என்ன பண்றீங்கப்பா, எப்படி இந்த பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு என்ன லாபம் வருது, நான் உங்களுக்கு ஏதாவது விதத்தில் சப்போர்ட் பண்ணலாமா, நீங்க அந்த கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து பார்த்து இந்த மாதிரி கணக்கு இந்த மாதிரி போட்டு கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்க அப்பாவுக்கு வந்து இந்த மற்ற நாலேஜஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா உங்களுக்கு அது மீடியா நாலேஜ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால இதை டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு இப்பவே உங்களுடைய அப்பாவோட சேர்ந்து அந்த பிசினஸை வந்து சில சொல்லுவாங்க அப்பாவுடைய அந்த இதுலயே நிக்கிறது, அப்படியெல்லாம் கிடையாது. அது உங்களுக்கு அப்பா ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுதந்திரம், பெற்றோருடைய சுதந்திரத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தர பண்ண போறார். அதனால அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அதனால கொஞ்சம் ஞானமாய் பிராடா யோசிச்சு ஒரே ஒரு இடத்துல சும்மா இந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி யாரோ ஒருத்தட்ட பேசி பிள்ளைகளிடத்துல போய் நின்று சேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்ச காலம்தான் நான் கவனிங்க, 25 வயதுக்குள்ள நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல எங்க செட் பண்ணணுமோ அங்க செட் ஆயிரணும். ஆண்டவரா உங்களை லேட் பண்றாருன்னா பிரச்சனை இல்லை, நான் முயற்சி எடுக்கிறேன், நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணல, நான் ஜோம் பண்ணிட்டு தான் பாத்துக்கிறேன். ஆனா ஆண்டவரே காலதாமதம் பண்ணுனா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்டா ஆண்டவர் தருவார். நான் வந்து 16 வயதுல வீட்டை விட்டு கிளம்பினேன். 16 வயது 10th அப்பதான் முடிச்சிருக்கிறேன். 10th முடிச்சுட்டு ஒரு 9 மாசம் ஒரு பிரஸ்ல வேலை பார்த்தேன், அவ்வளவுதான். 16 வயதுல என்னுடைய ஊரை விட்டு வந்து 20 வயசுல நான் ஒரு சர்ச் பாஸ்டர், 20 வயதுல ஒரு சர்ச் பாஸ்டர் ஆயிருக்கிறேன். அப்போ அந்த 16லேருந்து 18 19 வயசுல பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு 1 இயர் வார்டனா இருந்துட்டு அடுத்த வயசுல வந்து 21வது வயசுல நான் வந்து பாஸ்டர் ஆயிட்டேன். அதனால இன்று நான் வந்து இன்னைக்கு ஒரு 41 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த 41 வயசுல எனக்கு எந்த அனுபவம் இல்லை, என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் இல்லை, என்னை யாருமே தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ ஆண்டவர் ஒருவர் இருந்து என்னுடைய வாழ்நாளை ஆசீர்வதித்து இன்னைக்கு இந்த ஊழியத்தில் ஸோ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஒரு 40 இயர்ஸ்க்குள்ள இது நான் இது டார்கெட் பண்ணது வேற. நான் வந்து 40 வயசுல குறைஞ்சது 6000 பேர் உள்ள சர்ச்சுக்கு நான் பாஸ்டரா இருக்கணும் ஆண்டவரே, அதுக்கு என்ன நம்புங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா ஒரு 6000ஆவது எனக்கு 40 வயசுல நீங்க தந்துடணும் அப்படின்னு. கொஞ்சம் லேட்டா போறேன்னு நினைக்கிறேன், இன்னும் ஜெபம் பத்தல போல அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாருமே இல்லாம ஒரு உறுதுணையும் இல்லாம ஆண்டவர் என்னை நிறுத்த முடியும்னா உங்களுடைய 40வது ஆண்டுல நீங்க இதை விட பல மடங்கு ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை கை தட்டும் போதே உங்களை பிளஸ் பண்ணுவார். கண்டிப்பா அந்த ஆசீர்வாதம் உங்க தலை மேல. ஆமென், ஆமென், ஆமென். ஒரே ஒன்று வந்து உங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப முடிச்சிடும். ரொம்ப கவனம். அம்னோனை குறித்து நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அம்னோன் வந்து எல்லாத்துலேயும் நல்ல பையன், ஆனா ஒன்னே ஒன்று, ஒரு பொண்ணு மேல வச்ச ஆசை, அதுவும் சொந்த தங்கச்சி மேல வச்ச ஆசை அவனை இன்னொருத்தர் கொல்லுகிற அளவிற்கு அவனை கொண்டு போய் விட்டுருச்சு. அதனால சத்ரு வந்து 1000 பிரச்சனையை உங்களுக்குள்ள கொண்டு வராம ஏதோ ஒண்ணுல உங்களை மடங்கி ஒண்ணுல உங்களை வீழ்த்த பண்ணுவான். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பயபக்தியோட உங்களுடைய ஃபியூச்சருக்காக, எதிர்காலத்திற்காக இந்த உலகத்திலிருந்து நீங்க போகும்போது இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களம் மூடணும். ஆமேன் சொல்லுங்கள். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஒருவேளை நான் இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் இறந்து போயிட்டேன்னு வைங்களேன், அவ்வளவுதான். என்னுடைய அடக்க ஆராதனைக்கு எப்படியும் ஒரு பெரிய கிரௌடு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் 41 வயசியா, 41 வயசுல ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆயிட்டாரு, எத்தனை பேரை ஆயத்தம் பண்ணாரு. அப்போ வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று. நான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லாத பின்னணியில வந்த எனக்கே கர்த்தர் அப்படி செய்வாருன்னா உங்களுக்கு ஏன் கர்த்தர் செய்ய மாட்டாரு? கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். உங்க எல்லாரையும் தலை சிறந்தவர்களாய் மாற்றுவார். அதனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் டைம் ஒதுக்கி, ஏன்னா இந்த டைம் தான். அதுக்கப்புறம் மேரேஜ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கமிட்மெண்ட் வேற மாதிரி போயிடும். அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும்னா கர்த்தர் உங்களை செட்டில் ஆக்கணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள்.
இந்த பாட்டை பாடும்போது இந்த நம்பத்தக்க ஒரு பாட்டை இன்னொரு டைம் பாட போகிறோம். நீங்கள் எல்லாரும் மனசில் என்ன ஜெபிக்கணும்னா, எனக்கு நிலைவரமான, பரலோகத்தில் நமக்கு நிலைவரம் இருக்குது, ஆனால் இந்த பூமியிலே எனக்குன்னு ஒரு நிலைவரமான ஒரு இடத்த, நிலைவரமான ஒரு வேலையை, நிலைவரமான ஒரு வருமானத்தை எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் அப்பா அலைஞ்சு தெரிஞ்சிருக்கலாம், உங்கள் அம்மா நிலையே இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் இங்கே இருக்கிற நிறைய பேர் வாடகை வீட்டில் பெட்டி தூக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை நம்புகிறாரு. உங்களுக்கு ஒரு உறுதியான இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பார், நிலையான இடத்துல ஆண்டவர் உங்களை வைப்பார். அங்கே இருந்து நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ்வீர்கள், சாட்சிகளாக வாழ்வீர்கள். ஸோ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்கவே முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஆண்டவரோட நடந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஸோ ஜபத்தோடு பாட போகிறோம். நான் சொல்கிறது எல்லாருக்கும், நான் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த ஊழியத்தில் இப்போ தான் ஒரு 5 இயர்ஸ், ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த லேண்டை வந்து இந்த இடத்துல, இது வரைக்கும் வாடகை இடத்துல தான் இருந்தோம். ஆனால் நான் வாடகை இடத்துல இருந்து ஊழியம் செய்த அந்த நாளை பார்க்கலாம், இப்போ இந்த இடத்த இது பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள், நிறைய தைரியம். அதுக்கு முன்னாடி வாடகை இடத்துல இருக்கும்போது அந்த ஓனர் என்ன நடந்தாலும் யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்களா, வந்து என்ன பாஸ்டர் அடுத்த மாதம் காலி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாரு. கேட்கும் போதே மனசு அப்படியே இடிஞ்சு விடுற மாதிரி, ஆண்டவரே இவ்வளோ நாள் இதை கட்டி எழுப்பியாச்சு, இது உங்கள் ஊழியம், இடிஞ்சிடக்கூடாது, பயத்தோடே வாழ்ந்தோம். ஆனால் இப்போ வந்து என்ன வந்துச்சுன்னா, ஆண்டவர் இந்த ஆலயத்துக்குன்னு ஒரு இடம் கொடுத்துட்டாரு, நம்ம இதெல்லாம் நிரப்பணும், இதெல்லாம் சர்ச்சு கட்டணும், அப்படியே மாறிடுச்சு, டோட்டலாக மாறிடுச்சு. அப்போ உங்களுக்குன்னு ஒரு நிலைவரமான ஒன்று இல்லை, நீங்கள் காலடி எடுத்து வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அதான் ஒரு ஜெயத்தை பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க நீங்கள். இப்போ பாருங்களேன், நீங்கள் ஸ்கூல்ல எல்லாம் ஓட்டப்பந்தயம் வைக்கிறேன் பாருங்களேன், ஓட்டப்பந்தயம் முடித்த உடனே ஒரு கப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க பாருங்களேன். ஏதோ ஒரு கப்பு கொடுத்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இந்த நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கேர்ள்ஸில் ஒரு பொண்ணு, பாய்ஸில் ஒரு பையன் கெத்தா அலைவாங்க. யார் தெரியுமா? கேட்கல. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவன், அந்த ஃபர்ஸ்ட் 100க்கு 100 வாங்குவான் பாருங்களேன், அவனை டீச்சர் வந்தா அவனை தான் கூடுவாங்க. எனக்கு வந்து என் ஸ்கூலில் என் கூட 10th படிச்சு 8th படித்த யாரையுமே ஞாபகம் இல்லை, ஒருத்தருடைய பேர் கூட ஞாபகம் இல்லை. ஆனால் 2 பேருடைய பேர் மட்டும் ஞாபகம் இருக்குது. ஒன்று சோஃபியா, இன்னொன்று சில்ஜு. இந்த 2 பேரும் ஞாபகம் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சோஃபியான்ற இந்த பொண்ணு எப்பவுமே எல்லாத்துலேயுமே 100 எடுப்பாங்க. சில்ஜுன்ற ஒரு பையன், அங்கே இருக்கிற டீச்சருடைய பையன், அவனும் எப்பவும் 100 எடுப்பான். இவங்க 2 பேரும் அவ்வளோ ஹீரோ மாதிரி, அங்கே பெரிய ஆள் மாதிரி. அப்போ ஜெயத்தை பார்க்குற எல்லாருக்குமே வாழ்க்கையில் என்ன வரும்னா, ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், நம்பிக்கை வரும். நீங்கள் தோற்று போகும்போது தான் உங்கள் வாழ்க்கையை குறித்த நம்பிக்கையே உங்களுக்கு வராது, உங்களுக்கு நம்பிக்கையே வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு படி எடுக்க வைக்க அவ்வளவு பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். சவுலை கோலியாத்தை பார்த்து பின்னாடி போகிற சவுலுக்கு கான்ஃபிடென்ட்டே வரல, போய் ஜெயிக்கலான்னு வரல. ஆனால் ஏற்கனவே சிங்கத்தையும் கரடியையும் ஜெயித்த தாவீதுக்கு கோலியாத்தை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு பாருங்களேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பிரச்சனையை நீங்கள் ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் சவாலாக போய் நிற்பீங்க. பார்த்துக்கலாம். இந்த பார்த்துக்கலான்ற வார்த்தை இருக்கு பாருங்களேன், இது உங்கள் மனசுக்குள்ள வாயில கர்த்தரை நம்பி தான், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால நம்பி. ஆனால் இந்த வார்த்தை மட்டும் உங்கள் வார்த்தையில் வந்துச்சுன்னா நீங்கள் தலைவி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தலைவன் ஆயிட்டீங்க, தலைவி ஆயிட்டீங்க. நான் நம்புகிறேன், இந்த கூட்டம் முடிக்கும் போது கர்த்தர் அப்படி உங்களுக்கு தருவார். உங்களை தலைவனாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார், தலைவியாய் அபிஷேகம் பண்ணுவார், கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார், ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார். இன்னைக்கு போகும்போதே ஆண்டவர் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஜெயத்தை பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் தீர்மானம் எடுக்க, ஒரு 3 நாள் நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணாமல் இருப்பேன், அது ஒரு ஜெயம். ஒரு 3 days நான் உபவாசம் இருப்பேன். நான் இந்த வாரம் இயர் முடிகிறதுக்குள்ள பைபிளை ஒரு டைம் வாசிச்சு நான் முடிப்பேன். இந்த மாதிரிலாம் சின்ன ஜெயத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரும். ஆமென் சொல்லுவோம், பாடலாமா சேர்ந்து கரங்களை தட்டி? ஹalleluya. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும்
கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. எல்லாருடைய கரங்களை மேல தட்டி ஓ ஹalleluya ஹalleluya. கரங்களை அப்படி மேல உயர்த்தி நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நம்பத்தக்க நீர் ஒருவர் தான். நாங்க நம்புறோம். உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. சொல்லும் போய் சொல்லிட போய் சொல் ஆண்டவரே. மனமாறிட போய் நீங்க மனுஷன் இல்ல ஆண்டவர். நன்றியப்பா நன்றியப்பா. மன புத்திர நல்ல நீ செய்வ தடுப்ப நீ செய்வதை தடுப்ப நாங்க நம்புற ஆண்டவரே. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நன்றி ஆண்டவரே. இதுவரையிலும் தோற்று போனேன், இதுவரையிலும் விழுந்து போனேன், இதுவரையிலும் அடிக்கடி உம்மிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டேன். நிறைய காரியத்தை என் பிள்ளைங்க ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் தாண்டுவேன் என்கிற வார்த்தையின்படி தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இருந்தார். நன்றி ஆண்டவரே. இந்த கனெக்ட் 24 முடிச்சிட்டு எங்க பிள்ளைங்க உலகத்துக்குள்ள போகும்போது ஆண்டவரே அவங்க தலை நிமிர்ந்து நான் ஜெயிச்சிட்டேன், ஆண்டவர் என்ன ஜெயிக்க பண்ணிட்டார், ஆண்டவர் என்ன ஜெயிக்க பண்ணிட்டார். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. இப்பொழுது அந்த ஜெயிக்கக்கூடிய அந்த பவரை உள்ள வச்சிருங்க ஆண்டவர். நன்றி அப்பா நன்றி அப்பா. நிறைய பேருடைய கண்கள் எங்க பிள்ளைகளை பார்த்துட்டே இருக்குது. சிலர் இவன் விழமாட்டான்னு பார்க்குறாங்க. எத்தனையோ பிள்ளைகளுடைய தலையின் மேல அவங்க சாபத்தை தான் சுமந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவே அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டிய அம்மாவே அவங்கள சபிச்சிட்டாங்க, அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டிய அப்பாவே சபிச்சிட்டாங்க. எத்தனை சாபம். சொந்தக்காரங்க நிறைய பேருடைய கண்ணு இவன் ஒன்றும் இல்லாம போகணும், இவன் ஒன்றும் இல்லாம போகணும்னு பார்த்துட்டே இருக்கு ஆண்டவரே ஆண்டவரே. ஆனா நான் நம்புறப்பா அவங்க அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடி அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்க மேன்மை அடையணும் ஆண்டவரே. சத்துரு வந்து சவால் விட்டு நீ வெளியே வா, நீ பரிசுத்தமாவா வாழ போற, நீ எத்தனை டைம் தீர்மானம் எடுத்த, எத்தனை டைம் நீ விட்டு கொடுத்த, உன்னை தோக்கடிச்சிட்டேன் இல்ல. ஆனாலும் பேதுருவே, சத்துரு உன்னை சோதிக்கிறதுக்கு எங்கிட்ட அனுமதி கேட்டாலும் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்வேன் அப்படின்ற கர்த்தர் தான் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ என் பிள்ளைங்க கை தட்டிட்டு இருக்கும் போதே அந்த சத்துருவை காலிலே மிதிக்கக்கூடிய ஒரு பவர், ஒரு வலிமை, ஒரு அபிஷேகம், ஸ்தோத்திரம், அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் வரட்டுப்பா, வரட்டும் ஆண்டவரே, வரட்டும். எங்களோட காலையில் நீங்க பேசினதற்காக நன்றிப்பா. இப்பொழுதும் அடுத்த செக்ஷன்ல கர்த்தர் ஊழியக்காரரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கீழ்ப்படுகிறதுக்கு ஐ எம் ரெடி, ஆயத்தமா இருக்கிறோம்.
கர்த்தாவே சொல்லும், நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்படியே உட்காருங்க. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் இந்த கனெக்ட் 24 இந்த வாலிபர் கூடுகையில் திருச்சபைக்கு வந்திருக்கிற நிறைய வெளியூர்லேருந்தெல்லாம் பல மணி நேரங்கள் ட்ராவல் பண்ணி சென்னை, பெங்களூர், சேலம் இந்த மாதிரி நிறைய பகுதியிலிருந்து நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள். வெளியூர்லேருந்து ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிற உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக நான் உங்களை வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்ததுனால கண்டிப்பாக ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. ஆன்லைன் மூலமாக ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் நீங்களும் இதை கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த திருச்சபையில் இருக்கிற அதே மகிமை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை மூடும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்திற்காக நிறைய பேர் கொடுத்தார்கள், ஜெபித்தார்கள். நிறைய பிள்ளைகள் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மரியாளை பார்த்து ஒரு வார்த்தை, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வார்த்தை அவங்க கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியலையே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே நின்றுடும், அப்பொழுது அது நடக்கும்னு சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை. அந்த வார்த்தையை சொல்றதுன்றது அவ்வளவு சுலபமே இல்லை, ரொம்ப கஷ்டம். ஒரு கல்யாணமாகாத பொண்ணு வயிற்றில் குழந்தைய சுமக்கிறது அப்படின்றது ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அது என்ன ஈஸியா? ரொம்ப கடினமான ஒன்று. ஆனால் மரியாள் நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்ன அந்த வார்த்தையினால இந்த உலக ரட்சகரையே பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அவளுக்கு தந்தார். சில காரியங்களை ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு நிறைய பேருக்கு கடினமாய் தோன்றும். இதை விடும் மகளே அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரை நான் எப்படி விடுறது? ஏன் இதை நீ எனக்காக மாற்றக்கூடாதா? நீங்கள் எனக்காக மாற்றி தரக்கூடாதா? இந்த பையனை எனக்காக மாற்றி தரக்கூடாதா? இந்த பொண்ணை எனக்காக மாற்றி தரக்கூடாதா? நீர் அவளை ரசிக்கக்கூடாதா? அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்போம். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் விரும்புறதில்லை. சில கடினமான சூழ்நிலையில் வேண்டாம், நீ இதை செய்யாத, இது உனக்குரியது அல்ல, ஏதாவது ஒன்று சொல்லும்போது நான் ஆண்டவருக்கு அடிமைன்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க, கண்டிப்பாக அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறதை விட, நீங்கள் மனசில் நினைச்சதை விட 100 மடங்கு வெற்றியாய் உங்கள் வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கார். கண்டிப்பாக செய்யும். அதனால் எந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னாலும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பழகுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் பாஸ்டையா கடந்த 2 நாட்களாக நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு பலன் தந்தார். ஆண்டவர் இன்றைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் ஆண்டவர் நம்மை பலரை அபிஷேகத்தினால் அவர்கள் மூலமாய் கர்த்தர் நிரப்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த செக்ஷனை முடிச்சுட்டு அவர்கள் உடனே அவருடைய ஊழியத்தை திரும்ப பிரயாணத்தை ஊழியத்தை தொடரப்போகிறார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஃபுல் ஒருவேளை எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவர்கள் யாராவது இருப்பீர்களானால் ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச் நாகர்கோயில் அந்த திருச்சபையிலே அவர்கள் மெயின் பாஸ்டர் அவங்க இருக்காங்க. பாஸ்டர் டேவ் சாம் ஜாய்சன் அவருடைய துணை போதகராக இருக்கிறார்கள். அவருடைய செய்திகள், அவருடைய ஆராதனைகள் எல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை நிறைய சத்தியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வைக்கும். வேதத்தில் இருக்கிற நிறைய ரகசியங்கள் எல்லாம் ஆண்டவர் அவர்களோடு பேசி நிறைய பேரை ஆறுதல் படுத்துகிறார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெறும் பாட்டு மட்டும் கேட்டால் போதாது, நீங்கள் எல்லாருமே செய்தி நிறைய கேட்கணும். ஆனால் காலையில் நான் பார்த்தேன், அவ்வளோ நேரம் நீங்கள் செய்தியை அவ்வளோ உற்சாகத்தோடு நீங்கள் கேட்டீங்க. கண்டிப்பாக வார்த்தைன்றது ஒன்று உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, வார்த்தையினால் நீங்கள் கட்டப்பட்டுட்டீங்கன்னா, உங்களை எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களை பிடுங்கவே முடியாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக கடைசி வரையிலும் நிற்பி. அதனால் இந்த செய்திகளெல்லாம் கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு கையில் கொடுக்குறேன். கரங்களை தட்டி நாம்